ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈவினில் போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்க, இங்கே போயிடலாம். அந்த ஈவினில் எங்கேன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே தான் இருக்கா. சரிங்க, நம்ம போய் ஃபியூஸை போட்டுக்கலாம். ஓகே, க்ரௌபர் அங்கே தான் இருக்குது. நான் முதல்ல போட் எஸ்கேப்புக்கு என்னென்ன பண்ணணும் நான் லைனாக சொல்கிறேன். ஓகே ப்ரோ, இங்கே ஃபியூஸை வந்து போட்டுக்கணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம கீழே போய் கரண்ட்டை எல்லாம் இதையும் தூக்கி விடணும், ஷட்டரையும். குறுக்க வராமல் இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக இந்த சவுண்ட் கேட்டு வருவா. அது மூலம் நம்ம வந்து அவளை வர விட்டு ஓடிடலாம். அதை போயிடலாமா? சரி ஓகே, க்ரோபார் இங்கே தான் இருக்குது, எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா கீழே போகிறோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீழே போகலாம். ஓகே, இந்த சவுண்டு கேட்டு கண்டிப்பாக வருவோம். நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு நம்ம அந்த சைடு வெளியே போயிடலாம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் இந்த ஓடுது பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு போக போகிறோம். சரி ஓகே, இங்கேயே போட்டலாம். இதான் அந்த ஹூக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் எதுக்குன்னா, இந்த ஹூக்கை வச்சு தான் நாம் வந்து இந்த அந்த தண்ணிக்கு லைன் போகிறதெல்லாம் அந்த இதெல்லாம் அடைச்சி விடுவோம். அது பேர் வந்து என்னன்னு தெரியல, ஆனால் இதுதான். ஓகே, ஒன்று வந்து நம்ம வந்து அடைச்சி விட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 இருக்குது. ஓகே, சாரிங்க, நான் போட்ட சவுண்டுக்கு நேற்றுக்கு ஈவிலன் வந்துருப்பா. சரி ஓகே, என்னங்க இந்த ஷட்டர் தூக்கி விடலையா? நாம தான் தூக்கி விடணுமோ? சரி ஓகே, இங்கே சாவி இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் டோரை, அதாவது நம்ம ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹூக்கு பார்த்துட்டாங்க, நாசமாக போனேன். இதை கீழே போட்டு மறுபடியும் வேறு அதை எடுத்துகிட்டு வரணும். இதில் வேறு வர வச்சுட்டு மறுபடியும் போகணும். நாசமாக போனவளே, ஏன்டி எனக்குன்னே வரீங்க? நீங்கள் பார்க்கல. பார்த்துட்டா. வாடி தேவலா. அப்போ இப்படி வர விட்டா நம்ம மறுபடியும் அந்த புக் எடுத்துக்கலாம். தொற. ஓகே, திறந்து. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, அடிச்சிருப்பான். நாசமாக போனோம், கத்திக்கிட்டே இருக்கா. சரிங்க, அவளை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிடுவோம். ஐயோ, இவரை பார்த்துட்டாலே. ஓகே, ஏன்னா நான் போயிருந்தேன்னா நான் அடிச்சிருப்பாவ, அந்த வண்டி விட்டு அடிச்சு தூக்கிடுவா. அப்படிதான் ஒரு லைஃப் நமக்கு வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம ஷார்ட்டில் போய் பாத்ரூமில் இதே மாதிரி ஒரு லூக் இருக்கும், அதை போய் இது பண்ணி விட்டுடலாம். ஓகே, இன்ன வரையும் ஈவிலன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு டைம் கூட அடிக்கல. அதே இதை மெயின்டைன் பண்ணுறோம். எந்த பாத்ரூமு? ஐ திங்க் அந்த பக்கத்து பாத்ரூம்னு நினைக்கிறேன். இதுதான். ஓகே, இந்த பாத்ரூம் தான். என்ன வரமாட்டேங்குது? ஓகே, இப்போ நம்ம 3 வந்து பண்ணிட்டோம். ஏங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, பிடிச்சிருப்பா. அதே எங்கடா சவுண்டு கேட்குது, எப்படி பார்க்காம நம்மளை பார்க்கவே இல்லை, எப்படி கண்டுபிடிச்சா? ஓகே, மறுபடியும் பார்த்துட்டா, நாசமாக போனவ. சரி, இதான் கடைசி வால்வு. எங்கே இருக்குதா? இது
ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வரது வந்து நின்றுருக்கும். ஓகே இங்கே சவுண்டு போட்டு அவ்வளோ வர வச்சிடலாம். ஓகே இங்கே வேறு எப்படி போகுது? இப்படி இப்படி சுற்றல் விட்டு போயிடலாம். ஏங்க இவ்வளோ எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ நம்ம மறுபடியும் அந்த டாய்லெட் வழியாக அந்த இதில் தான் போகணும். வா 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 வா. ஓகே அவள் போயிட்டா. வாங்க நான் மறுபடியும் மாற்றி வந்துட்டேங்க. சரி இதுக்குள்ளே தான் இனிமேட்டு நமக்கு வேலை. ஓகே இருங்க கீழே போயிடலாம். ஓகே இப்போ பாருங்க இங்கே தண்ணி எதுவும் வரல. நம்ம மாற்றி வந்துட்டோம். அந்த சைடு இங்கே நேரம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து வந்துடணும் ஹூக்கு இந்த இடத்துக்கு. ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணால் இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி நிறுத்தணும். அதாவது இந்த தண்ணி வந்து அடைச்சி விடணும். அங்கே முதல்ல இல்லை அந்த முதல்ல வச்சு தான் நம்ம எஸ்கேப்பே பண்ண போகிறோம். எப்படின்னு வெயிட் அண்ட் வாட்ச். காயின் எடுத்து வச்சுட்டோம். சரி இப்போ வந்து இந்த தண்ணி எடுத்து இங்கே ஒரு சுவிட்சு போடணும். அந்த சுவிட்சுக்கு வந்து அந்த சுவிட்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சுவிட்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே போட்டுருணும். இங்கே போட்டால் அந்த தண்ணி வந்து நின்றும். இப்போ என்ன பண்ணணுன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடம் க்ளோஸ் ஆகிடுது பார்த்தீங்களா? அந்த இடத்த நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து வீல் கிராக் மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அது வேணும். அதுவும் இங்கே தான் இருக்கும். இருங்க நம்ம தேநெட்லேயே மறுபடியும் தேடி பார்க்கலாம். இங்கே ஓகே இங்கே எங்கேயுமே இல்லை. சரி ஓகே அந்த வீல் கிராக் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு போடணுன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உடைக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நமக்கு க்ரோபோர் வேணும். அது பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கும். அது எப்படி உடைக்கிறது? ஐயோ வாய் வர கொள்றதுங்க. அது பாருங்கள், அதை நம்ம எப்படி உடச்சிட்டு உள்ளே போவோம்னு பாருங்கள். ஏன்னா இருங்க நான் எங்கேயாவது இருக்கணும்னு பார்த்துக்கிறேன். ஓகே இது பக்கமே போட்டிருக்கேன். ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இதை கீழே இறங்கி இந்த கல்லை வந்து நம்ம எடுத்து விடணும். இருங்க வீல் கிராக் இங்கே எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே இதை இப்படி எடுத்து விட்டு நீங்கள் வந்து இங்கே எங்கேயாவது வீல் கிராக் இருந்துன்னா பார்த்துங்க. ஓகே முதல்ல வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீன் எடுத்து வந்து நம்ம வைக்கணும். வியூவில் அன்றைக்கியோ பார்த்துட்டாங்க. ஏன் முதல்ல வேற பிடிக்க வருதுங்க. ஏன் அவளுக்கு அந்த முதலுக்கு சண்டே நடக்குது பார்க்கலாமா? நீங்கள் கொஞ்சம் மேலே அடிக்கலாம். என்னங்க அந்த முதல்ல அவளை பிடிக்கல. சரி ஓகே நமக்கு அந்த இது வந்து கிடைக்கல. சரிங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த மீன் இருக்கும். இது எங்கன்னா அந்த நம்ம ஃபியூஸ் போட்டோம்ல அதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே இப்போ இந்த மீனை எடுத்துகிட்டு எங்கேங்க பக் ஆயிடுச்சா? ஓகே இந்த மீனை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த நம்ம எடுத்து விட்டோம் பார்த்தீங்களா ஒரு செங்கல் அங்கே வைக்கணும். மோசமாக போனவன் எங்க சே ஒரு லைஃப் தேவலாம் பெஸ்ட்டாக போச்சு. A2
சரி இருங்க. ஓகே, இப்போ அந்த மீன் அங்கே தான் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு அந்த மீன் எடுத்துகிட்டு டேரெக்டாக போயிடலாம். கரும்பு பிடிச்சவ கரெக்டாக எடுத்தாப்புல வந்துட்டா. ஓகே, இப்போ வழியில் வந்துடக்கூடாது. இங்கே இவ பார்த்துடக்கூடாதுங்க. நாசமாக போனவ பார்த்துட்டா. நாசமாக போனோம். இப்போ தான் லாண்ட்ரி எடுக்க வந்திருப்பா. சரி ஓகே, நம்ம அடுத்து இதுதான் என்னென்னு பார்க்கணும். இதுதான் அங்கே போட போகிறோம். இப்போ சூரியன், மேகம், அப்புறம் கதவு. சரி ஓகே, இதை போய் போட்டுடலாம். நீ எப்படி பார்த்த? சரி இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதை இங்கே போட்டுருவோம். வேற வரா. இப்போ பாருங்க, இது என்ன பண்ணும் பாருங்க. அதை எடுக்க ட்ரை பண்ணோம், முடியாது. அந்த பீஸை இதை வேற சீனை பண்ணல. அது பார்த்தீங்கன்னா பேக்கில் போய் ஓடி வந்து அதை உடச்சிரும். நம்ம எங்கே போகணும், அங்கே போகணும். ஏன்னா இதுக்கான பாஸ்வேர்டு வந்து அங்கே தான் இருக்கும். சரி ஓகே இருங்க, நாங்கள் அப்படி போயிடலாம். நாசமாக போனோம், வந்துக்கிட்டே இருக்காளே. ஏடி நான் மாதிரிகிட்ட பிடிச்சி விடுறேன். இதுக்குள்ளே போயிட்டு அவ்வளோதான், நம்மளை அவள் நோட்ட மாட்டா. எல்லாம் இன்னும் அவளால் இதுக்குள்ளே வர முடியாது. என்ன வேணால் பண்ணிக்க, இதுக்குள்ளே வர முடியாது. சரி ஓகே, நம்ம பாஸ்வேர்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு வந்து ட்ராஃபி. ஓகே, இது வந்து கதவு. என்னது இது? ஏன் வர மாட்டேது? சூரியன். சாரிங்க, சூரியன் எத்தனை? சூரியன் வந்து 2வதாக இருந்துச்சு. இப்போ பாஸ்வேர்டு இதுக்கு வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? மேகம். ஓகே, மேகம் வந்து எத்தனை தான்? 3வதாக இருந்துச்சு. இப்போ 3க்கு வந்து 1. அடுத்து வந்து இதான் டோருன்னு நினைக்கிறேன். இதான் டோருக்கு வந்து 9. அப்போ 9 வந்து கடைசி நம்பரு. அப்போது இருங்க, இன்னும் ஃபஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்பர் வந்து ட்ராஃபி. ஏன் ட்ராஃபியை மட்டும் காணாமே? கோப்பை. இதுவா கருமம்? இப்போ பார்த்தா கோப்பை மாதிரியாடா இருக்குது. சரி, கோப்பைக்கு என்ன? இப்போ 8. அப்போது ஃபஸ்ட்டுக்கு 8னா 8 to 1 9. சரி ஓகே இருங்க, முதல்ல எங்கே? அந்த முதல்ல அங்கே இருக்குது. ஈவில் நான் போயிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அவளை கண்ணு தூரம் காணோம். சரி ஓகே இருங்க, நம்ம இந்த இடத்துல பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். என்ன பாஸ்வேர்டுனா 8 2 1 அப்புறம் வந்து 9 கடைசியாக 9 ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இருக்குதான்னு பார்க்கலாம். இதில் எங்கேங்க அந்த கார்க் வீல் மட்டும் காணோம். சரி ஓகே, இதுலேயும் இல்லை. அப்போ கார்க் வீல் காணோம். சரி, அதை நம்ம இப்போ எங்கேயாவது தேடி தான் ஆகணும். ஏன்னா இங்கே இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப கண்டுபிடிக்கிறது அப்புறம் ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். பார்த்தா இந்த பெல்ட் மட்டும்தான் இருக்குது. சரி இருங்க, நம்ம போய் அதை தேடிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, நம்ம கீழெலாம் இறங்கிட்டு, ஏன்னா அது இருந்தால் தாங்க அந்த இடத்தையும் ஓப்பன் பண்ண முடியும். சரி ஓகே, ஏங்க ஜஸ்ட்டு புஸ்கம் பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா என்ன ஆகிருக்குது? இந்த முதலையெல்லாம் ஏன்டா முதல்ல வர்ற அளவுக்கு ஸ்கூலை விட்டுருக்கானுங்க. அது சரி, பாலடைஞ்சு நாசமாக போன ஸ்கூலு. முதல்ல வந்தால் என்ன? ஓகே, நம்ம வந்தது அந்த கார்க் வீல் மட்டும்தான், அது கிடைக்கல. சரி இங்கே ஓகே, இங்கே ஒரு ட்ரம் இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாமா? சரி அது வரல, இதை எடுத்துகிட்டே போயிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இருங்க, இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஓகே, இதை இந்த இடத்துல போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த சைடு இருக்குதான்னு பார்த்துடலாம். இந்த சைடு இல்லைன்னா அப்போ இருங்க, இன்னொரு சைடு போய் பார்த்துடலாம். ஓகே, எங்கே இங்கே இருக்குது. ஏன்டா இங்கே கொடுத்தா எப்படா கண்டுபிடிப்பேன்? கிட்டத்தட்ட இதே ரொம்ப நேரம் கிட்ட தேடிட்டேன். சரி ஓகே, இதுவும் கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஷட்டர் மூடி இருக்குல்ல, இப்போ நம்ம போய் அங்கே போய் போடணும். ஓகே, ஈவன் வராத வரைக்கும் சரி. அந்த முதலே அங்கே தான் போகுது. இல்லை அங்கேருந்து ரிட்டன் வருது. ஓகே, இப்போ போய் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த முதலைக்கிட்ட ஏதோ சம்பவம் ஆகிற மாதிரி எனக்கு இன்றைக்கி தோணுது. சரி ஓகே, இதை இங்கே போட்டலாம். இங்கே போட்டால் கண்டிப்பாக இன்னும் நமக்கு ஒரே ஒரு ட்ரம்மு தான் வேணும். அது இங்கே இருக்கும். சரிங்க, ஒரு ட்ரம் இல்லை, 2 ட்ரம்மு. இங்கே ஒரு ட்ரம் இருக்கும். நம்ம அந்த பசில் இந்த போட்டோம் பார்த்தீங்களா, அந்த சூரியன், நட்சத்திரம், வானம், சந்திரன், அந்த இடத்துல போய் அங்கே ஒரு ட்ரம் இருக்கும்.
ஓகே, முதல்ல அங்கே போயிட்டு இருக்குது. சரி நம்ம மேலே ஏறலாம். எனக்கு என்னமோ ஈவ்லன் இங்கே இருக்க மாதிரியே இருக்குதுங்க. இங்கே தான் இருக்காளா என்ன எதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி இருங்க, மேலே லேசாக ஏறி பார்க்கலாம். என் கீழே வந்துட்டேனே, எங்கள் மறுபடியும் ஏறும். எப்படிங்க ஏங்க அந்த முதல்ல அடிச்சிச்சு போல். டேய் எப்பட்றா நீ எப்பட்றா போயிட்டு தான்டா இல்லை எங்க பாருங்க போகிற மாதிரி போயிட்டு வந்து நம்மளை அடிச்சு பிடிச்சி. இங்கே சரியான முதல்ல இருக்குது. இரு உன்னை இந்த பெல்ட்டில் கட்டி உன்னை ஒரே அப்படியே கழுத்து நினச்சி கொள்றாரு. இருங்க இதை போட்டு இப்போ போய் அந்த ட்ரம்மை நைஸாப்பில் போய் எடுத்துருவோம். சரி ஓகே, ட்ரம் எடுத்தாச்சு, ஓடிடலாம். ஓகே, இந்த ட்ரம்மையும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஓகே 1, அப்புறம் வந்து 2. சரி ஓகே, அப்படியே சேனலை பற்றியும் பேசலான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹாரர் வீடியோ போடலாமா இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டே பழைய மாதிரி போடலாமான்னு தோணுச்சு. இன்னொன்று எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ நான் அதிகமாக ஃப்ரீ ஃபயரே வந்து விளையாடுறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கண்டென்ட் போடணும் தான் ஆசை. அதனால தான் இப்படி ஃபஸ்ட்டு போட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் பிடிச்சிருக்குனாலும் சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட் பிடிச்சிருக்குனாலும் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட்டால் இப்போ அவ்வளோக்கு யாரும் பார்க்குறதில்ல. அதனால தான். சரி ஓகே, இது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான். சரிங்க, இதை அப்டேட்டுக்கிற பாருங்க, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள். சரி ஓகே, அவ்வளோதான். இப்போ இது போட்டால் அவ்வளோதான். இப்போ இந்த இதை திருவினா லிவர் திருவினா வேலை முடிஞ்சுது. 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஓகே ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாடா பாய்.